ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம ராகி இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு ஆட் பண்ணி இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ராகி மாவை இப்படி வறுத்து கொழுக்கட்டை செய்கிறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கருகிரும். இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு மாவை நல்லா வறுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு கலர் மாறுறது தெரியாது. ஆனால் நம்மளுக்கு மாவு வறுக்கும் போதே அதோட வாசனை வெளி வரும். இப்படி வாசனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு மாவு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் 1 கப் அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட் அவல் இல்லை ரெட் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் அவல் தான் எடுத்திருக்கேன். நம்ம அவல் சேர்க்குறனால நம்ம சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்வீட் செய்கிறனால இதில் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போடுறனால நம்மளுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மாவில் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அவல் சேர்க்குறனால இந்த ராகி கொழுக்கட்டை வெந்து வரப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அவல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு இதை மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி ஆட் பண்ணுறோம். நீங்கள் சுத்தமான வெல்லம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் டேரெக்டாக கூட இந்த மாவில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. வெல்லம் நம்மளுக்கு சூடாக இருக்கனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை நம்ம கையில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கனால நம்ம எண்ணெய் நெய் தடவினோம்னா அந்த ஹீட் தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம கொழுக்கட்டையை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நம்ம வறுத்துருக்கனால அதிலே மாவு பாதி வெந்துடும். அதனால் 10 நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ கொழுக்கட்டையை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூடான சுவையான ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த கொழுக்கட்டை நம்மளுக்கு 2 நாள் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.